எப்படியோடா சாமி, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. கௌரி அன்னைக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே நல்லபடியாக முடிஞ்சது. அதே மாதிரி நிச்சயமும் முடிஞ்சிடணும் சாமி. ஆமாம், நிச்சயத்துக்கு புடவை எடுக்கணும்ல நம்ம சைடில். அந்த பொண்ணுக்கு புடவை எடுத்துட்டியா? ஐயோ, இன்னும் இல்லைம்மா, புடவை எடுக்கலம்மா. என்னடா நீ இப்படி இருக்கிற? ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி உனக்கு பண்ண வைக்கணுமா? அடுத்த வாரம் நேரம் நிச்சயம். என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நம்ம சைடில் இந்த புடவையில எடுத்து கொடுக்கணுமா? ஐயோ, அப்போ நம்ம சிலத்துக்கு நம்மளே எடுத்து கொடுப்போம். என்னடா உன் பையன் வரான்? நம்ம பேசுறத பார்த்து இங்கே வரான். தெரியலையேம்மா, எதுக்கு வரான்னு தெரியலையே. வாப்பா வா. என்னப்பா வேணும்? ஆஃபீஸ் கிளம்பலையா? கிளம்பிட்ட பாட்டி. ஆமாம், நம்ம எதுக்கு பாட்டி பொண்ணுக்கு புடவை எடுத்து தரணும்? இதெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கடா? பொண்ணு வீட்டில் இருக்கவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கும், மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்க பொண்ணு வீட்டுக்கும் போய் விருந்து சாப்பிட்டு வரணும். அப்போ இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தான் உறுதியாக கல்யாணம் ஆக போகுதுன்னு ஊருக்கே நம்ம சொல்கிற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதா? இதுக்கு நம்ம அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற வளையல், பூ, கொட்டு, சேலை, துணிமணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாற்றிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணணும். புரியுதா? ஓஹோ, அப்படியா பாட்டி? சரி பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது வேணால் அந்த பொண்ணுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். பாத்தியாடா உன் பையனை? நமக்கெல்லாம் ஒரு நாள் துணிமணி எடுத்துறேன்னு சொல்லியிருப்பானா? இப்போ பாரு அவனை. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நாங்களே பார்த்து எடுத்துக்கிறோம். நீங்களாம் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். சரியாப்பா? இல்லை பாட்டி, நீங்கள் ஏற்கனவே நிறைய பட்ட வேலையெல்லாம் இருக்கீங்க, அதனால நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. இது ஒரு வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டி. வேண்டாப்பா வேண்டாம், சொன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். ஐயோ, இந்த பாட்டி வேறு புரிஞ்சுக்க மாட்டேதே என்னோட சூழ்நிலையே. ப்ளீஸ் பாட்டி, நானே எடுத்து வரேன் பாட்டி, புரிஞ்சுக்கோங்க பாட்டி. ஏண்டா டேரெக்டாக சொல்ல வேண்டியதானே? நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கு நான் எடுத்து கொடுக்கணும் ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கேண்டா சுற்றி வளர்ச்சி வர? சரி சரி, நீயே எடுத்துகிட்டு வா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடு, நாங்கள் தான் போய் கொடுக்கணும். நீ போய் முந்திட்டு போய் கொடுத்துறாத எங்காவது. ஓ அப்படியா? சரி பாட்டி, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் கொண்டே கொடுத்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி சரி, இப்போ ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆகலையா? ஆமாம் பாட்டி, ஆமாம், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் பாட்டி. என்னடா மகனே, உன் பையன் இப்போவே இப்படி மாறிட்டான்? சிரிப்பாக வருதுடா. நான் இப்போ டவுசர் சட்டையோட இவனை பார்த்தது. இவனுக்கு கல்யாணம் வந்ததுன்னு எப்படி மாறிட்டான் பாரு. ஆமாம்மா, நானே இது மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணமே வேண்டாம்னு இருந்தால் இப்போ பாருங்க, அந்த பொண்ணு கல்யாணம் நிச்சயம் வீசினது அந்த பொண்ணுக்காக எதுனா செய்யணுன்ற மாதிரி இருக்கான். ஆமாண்டா ஆமாம், எனக்குமே சிரிப்பு தான் வருது நான் நினச்சேன். இது மட்டும் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, வெந்து செத்துருவாடா. ஒஜிஜோன்னு. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். சரி சரி, மற்றது அவன் வாங்கிட்டு மற்றதெல்லாம் நம்ம பண்ணணும்ல. அந்த வேலைக்கெல்லாம் நீ ரெடி பண்ணணும். புரிஞ்சுதான்? நீ பாட்டு கசால்ட்டாக இருக்காது. நாள் நமக்கு ரொம்ப இல்லை, கல்யாணத்துக்கு சீக்கிரமாக வச்சுருக்குறோம். புரியுதா? புரிஞ்சுதுமா, ஒன்றும் நீங்கள் சொல்ல வேண்டாம்மா. ஏம்மா, அப்பா ஏதாவது வரேன்னு உங்ககிட்ட சொன்னாராம்மா? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பேசினாண்டா, அவருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியலையாம்மா. ரெண்டாவது அங்கேயும் வேலை ஜாஸ்தியாக இருக்காம்மா. நிச்சயத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு நான் சத்தம் போட்டேன். என்னால் முடியலம்மா, நான் என்ன பண்ணுறதுங்கிறாரு. அங்கேயும் திடீர்னு வேலை வந்துச்சு, அதையும் நாங்கள் பார்க்கணும்லடா. எங்களுக்கு சோறு போடுறதே அந்த வயல் தான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு நான் சாப்பாடு போடாமல் வேறு யாருமா போட போகிறோம்? நல்லா போடுவேடா, போடுவேன். உன் பொண்டாட்டி நல்லா எனக்கு போடுவா. ஏன்டா நீ வேறு வயசில் கேட்குற? இந்த காலத்துல அவங்க வாழ்க்கையை பார்க்கணும், அவ்வளோதான். எங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். புரிஞ்சுதா? நீங்கள் கவலைப்படாத, அப்பா வந்துடுவார். நாளைக்கும் வந்துடுவார். சரியா? சரிம்மா, சரி. அவர் வந்தாதாண்டா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. சில விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆமாம்மா, நானும் அதை யோசிக்கிறேன். அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியும். அதனால தான் நானும் பார்த்தேம்மா. சரிடா, நான் போய் ஆக வேண்டிய காரியத்தையெல்லாம் பார்க்குறேன். பேசிகிட்டே இருந்தால் டைம் போயிட்டே இருக்கும், மற்ற வேலையெல்லாம் அப்படியே நின்றுடும். சரியா? உன் பொண்டாட்டி இங்கே, அவளை கூப்பிடு, அவளுக்கு 4 வேலை சொல்லலாம். அவள் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறா? அவளுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? கூப்பிடுறேம்மா. ராஜி இங்கே வாமா. என்னடி கூப்பிட்டா இப்படி நீட்டு நெறிஞ்சு வர? கல்யாண வீட்டில் கல்யாண வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா? வரமே நிச்சயதார்த்தம் வச்சுருக்குறோம்ல, இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிற? நிச்சயத்துக்கு வேணுங்கிறது என்ன ஏதுன்னு பார்த்து பண்ண மாட்டேன் நீ? ஆனால் உனக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணுமா? தலைவி வேற ஆரம்பிச்சிட்டாடா. ஐயோ, நீ இவகிட்ட முடியாது, இந்த கல்யாணம் முடிய வரைக்கும். நானே இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவள் வேறு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்காமல் விட மாட்டாளாட்டுக்கு. இல்லைங்க அத்தை, சமையல் கட்டில் வேலையாக இருந்தேன், அதனால தான் அத்தை. இந்த சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீயும் என் மகனும் போய் அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வாங்க, சீர்வரிசையெல்லாம். சரியா? அப்புறம் மண்டபத்துக்கு போய் புக் பண்ணணும், சமையலுக்கு சொல்லணும்.
எல்லாரும் ஒரே மண்டபத்தில் வச்சு பேசிக்கலாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டோம்ல. அப்போ அது அந்த மாதிரி பண்ணணும்ல. ஏன்னா பொண்ணு வீட்டில் இடம் இல்லை, இட வசதி கிடையாதுன்னு தெரியாது உனக்கு. அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், பேசி முடிச்சிருக்கிறோம். அப்போ ஒரே இடத்துல தானே சாப்பிட போகிறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும்ல. எல்லாமே நம்மளே தான் பண்ணுமா? ஏன் அவங்க வீட்டு சைடில் ஒருத்தர் ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? அவங்களாம் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? பண்ணுறது என்னடி பிரச்சனை சொல்லுடி. அவங்க முடியாமல் எல்லாம் இருக்கிறாங்க, அதனால நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். உனக்கு என்ன நல்ல பேசுகிற நீ? இந்த கிளவி நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. சரிங்க நான் பண்ணுறேங்க. டேய் சீக்கிரம் கிளம்பி போய் நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுடா, மறக்காமல். புரிஞ்சுதா? லேட் பண்ணிட்டுருக்காத. போயிட்டு வாங்க, நம்ம 3 பேர் போய் மண்டபத்தை பார்த்துட்டு வரலாம். அதுக்கு பேசி அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வரலாம். புரிஞ்சுதா? பொண்ணு வீட்டிலேருந்து எதுவும் வாங்க வேண்டாம். இந்த மண்டப செலவு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? ஓஹோ, இது செலவு கூட பண்ண மாட்டாளுகளா? என்னடி நீ என்ன நினைக்கிற? எனக்கு புரியுதுடி. இதை கூட செலவு பண்ண மாட்டாங்கன்னு தான் நீ கேட்க வர. அதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ வேலையை பாரு. சரிம்மா நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் போய் அந்த மற்ற ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். கிளம்பு ராஜி, அம்மா சமையல் பார்த்துக்குவாங்க. கிளம்பு. எங்கத்த நம்ம காயத்ரியும் கூட்டிகிட்டு போகலாமா? தெரியும்டி, தெரியும். உங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். அவெல்லாம் ஒன்று வேண்டாம். நீ என் மகனை மட்டும் போயிட்டு வாங்க. புரிஞ்சுதா? எப்படி யோசிச்சாலும் இந்த கிளவி கேட்டு போட்டுகிட்டே இருக்குதே. டேய் உன் பொண்டாடி சும்மா வாய் வார்த்தைக்கு தாண்டா இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டா அப்படி இப்படின்னா. அவள் மனசுக்குள்ள இன்னும் அந்த எண்ணம் இருக்குது. அதனால தான் அவள் மகளையும் கூப்பிடுறா. இல்லையா மருமகளே? கரெக்டு தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அவள் வந்தான்னா கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணுவா சேலை, அதுதான் கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சேலை வந்து அவன் எடுத்து வந்துடுவான். மற்ற ஜாமான் தான் நீ வாங்க போகிற. ஸோ அதனால் கவலைப்படாமல் போய் வாங்கிட்டு வாங்க. கிளம்புங்க முதல்ல.